சில பேர் வந்து டீட்டெயில்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கேட்டிருக்கீங்க. ருப்பி கன்வர்ஷன் எல்லாமே கேட்டிருக்கீங்க. அதே மாதிரி வந்து சில பேர் வந்து கிளியராக இன்னும் டீட்டெயில்டு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதை நான் வந்து ஸ்லோவாக ஓவர பீரியட் ஆஃப் டைம் நான் கொடுக்குறேன். ஏன் வந்து ஒரேடியாக எல்லாம் ஒரே வீடியோவில் நான் கவர் பண்ணலைன்னா மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வந்து நாளைக்கு என்ன கோல்டு ரேட் இருக்குங்கிறது தான் வந்து இன்ட்ரெஸ்டடாக பார்க்குறாங்க. அவங்க இதை வச்சு ஒரு ஸ்டெப்பாக வந்து அந்த அந்த கால்குலேஷன் இந்த சார்ட்டை வச்சு கற்றுக் கொடுத்தா ஒன் ஸ்டெப் அட் அ டைம்னா அவங்க கொஞ்சம் ஈஸியாக வந்து ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் கற்றுடுவாங்க. அதனால தான் வந்து ஒரு பார்ட்டாக தான் எடுக்கிறேன். ஃபார் இன்ஸ்டன்ஸ் நேத்தி ஒரு சினாரியோ இருந்தது, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சினாரியோ கொஞ்சம் மாறுது. ஸோ அது சார்ட்டை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணாச்சு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஒரு நாளைக்கு வந்து ஒரு சார்ட்டோட ஒரு கண்டிஷன் தான் இருக்குது. அப்போது எல்லா கண்டிஷனும் அந்த சார்ட்டை வச்சு கற்றுக் கொடுக்க முடியாது. ஸோ அதனால தான் ஒரு சின்ன பார்ட்டாக அலாங் வித் கோல்டு அப்டேட்டும் கொடுத்துட்டுருக்கேன். ஸோ இன்றைக்கி இருக்கிற கோல்டு அப்டேட்டும் நம்ம பார்ப்போம். அதோடு சேர்த்து இன்றைக்கி என்ன நாளைக்கு என்ன சார்ட் இருக்கலாம் அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கலாம். ஸோ நேத்தி சினாரியோ நம்ம என்ன பார்த்தோம்னா நெகட்டிவாக இருந்தால் கூட நெக்ஸ்ட் டே வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்குது. கரெக்டாக? ஏன் எந்த மாதிரி சினாரியோ? ஏன்னா ஈவினிங் வந்து அப்டேட் ஆகிருக்கும். அப்டேட் ஆனதுக்கப்புறம் அந்த நெகட்டிவ் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிருக்கும். ஆனால் ரொம்ப ரெக்கவர் ஆகிருக்காது, ஸ்டில் நெகட்டிவாக இருக்கும். அந்த ரெக்கவரி வந்து பாசிட்டிவாக நெக்ஸ்ட் டே நம்மளுக்கு வருது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போது நான் ஃபுல் கரெக்டாக நான் நோட் பண்ணிக்கல, ஏன்னா 4:30 மணிக்கு அப்டேட் ஆச்சு. அப்போ இருக்கிற சார்ட் பார்க்கல. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4020 வச்சுக்கோங்களேன். 4020 USD இதுதான் வந்து நம்ம சாயங்காலம் அப்டேட் ஆகிறச்சு இருக்கிற ரேட்டு USDயில். ஸோ 4020 ஆல்மோஸ்ட் ஒரு 1.7 1.5 அந்த மாதிரி இருந்தது அப்போது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருந்து இதே ரேட்டில் வந்து கொஞ்சம் கம்மியாகி 0.54 அந்த மாதிரி கம்மியானாலும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கும். ஸோ இது வந்து ஐடியல் சினாரியோ. இது கற்றுக் கொடுக்குறதுக்கு வந்து இந்த சார்ட் வந்து அமைஞ்சிருச்சு. பட் அதர்வைஸ் வந்து இதை நீங்களே தான் யோசிச்சு பார்த்து நீங்கள் பண்ணணும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இதே ஸ்டேஜ் நாளைக்கு காலையில் இதே இருந்துச்சுன்னா ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் நாளைக்கு குறையும். ஏன் குறையும்? ஏன்னா அப்டேட் ஆகிறச்சே பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் வந்து 1.5%. அப்போ கோல்டு ரேட் USDயில் வந்து பார்த்தீங்கன்னா 4015. இது இருக்குல்ல, இந்த 4 மேலே லெஃப்ட் ஹேண்ட் சைட் 4015 அது 4020 கிட்ட இருக்கும். இப்போ இதே மாதிரி வந்து கொஞ்சம் இது வந்து டவுன் சைடு கொஞ்சம் ஃபால் ஆகி ஆனாலும் பாசிட்டிவாக இருந்ததுன்னா தட் இஸ் 1.25% இருக்குது. 1.25%லேருந்து கொஞ்சம் கீழே விழுந்து 0.5%ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அது வந்து பாதி கம்மியாக இருக்குது. ஆல்மோஸ்ட் பாதிலேருந்து நிறைய கம்மியாக இருக்கு. ஆனாலும் இங்கே பாசிட்டிவாக இருக்கும். இங்கே பார்க்கறச்சே பாசிட்டிவாக இருக்கும். ஆனால் நம்மளுக்கு வந்து அங்கே அப்டேட் ஆகிறச்சே நெகட்டிவாக இருக்கும். ஜஸ்ட் த ரிவர்ஸ் சிச்சுவேஷன். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, இது வந்து உங்களுக்கு இந்த சினாரியோலாம் நீங்கள் போட்டு பார்க்கறச்சே உங்களுக்கு இன்னும் நல்லா வந்து அது ஐடென்டிஃபை பண்ண தெரியும். இங்கே பாசிட்டிவாக இருந்தாலும் நம்மளுக்கு ஏன் குறையுது, இங்கே நெகட்டிவாக இருந்தாலும் நம்மளுக்கு ஏன் பாசிட்டிவாக இருதுங்கிற இது வந்து ஒரு கான்ட்ரடிக்டிங் சிச்சுவேஷன். இது வந்து நீங்கள் இந்த சார்ட்லேயும் இது வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். இதை தவிர நிறைய விஷயம் இருக்குது. அது ஒவ்வொன்றா இன்சிடென்ட் நடக்கறச்சே நான் சொல்கிறேன். இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் என்ன சொன்னேன், இதே சினாரியோ நாளைக்கு இருந்தால் ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் ஏற சான்ஸ் இருக்குது. இதே சினாரியோ இருக்குது. அது 8:30 மணிக்கு திரும்பி நம்ம பார்க்கணும். 8:30 மணிக்கு எவ்வளோ கீழே விழுது எவ்வளோ மேலே ஏறுதுன்னு பார்த்து நீங்களே கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில சமயம் மார்னிங் வந்து என்னால் பார்க்க முடியல, நான் விட்டுடுறேன் ஃபுல்லாகவே. ஸோ அந்த மாதிரி சினாரியோவில் மார்னிங் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போது 4020 1.5% இருக்கறச்சே நம்மளோட கோல்டு ரேட் என்ன இருந்ததுன்னு பார்ப்போம். இதுதான் ஸ்லாப் 11,325 இதுதான் இருந்திருக்கு. 250 காலையில் நான் பார்க்கல. ஸோ காலையில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு எனக்கு தெரியாது. காலையில் மத்தியானம் 2 டைமும் இன்க்ரீஸ் ஆனதா 250 இன்க்ரீஸ் ஆகிருக்கு பர் கிராம். ஸோ இது நாளைக்கு என்ன ஆகுதுங்கிறது இப்போது இருக்கிற ஸ்டேஜ்லேருந்து தான் பார்க்க முடியும். ஸோ ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, நம்ம வந்து 4:15க்கு அப்டேட் பண்ணிடுறோம் நம்மளோட வெப்சைட்டில் 4:15க்கு. ஆனால் அங்கே யூஎஸில் வந்து டே முடியல. ஸோ அது டே முடியலன்னா அவங்க வந்து அந்த ஹோல் டே கன்சிடரேஷன் பண்ணுவாங்க. நம்ம அதை பாதியிலே கட் பண்ணி எடுக்கிறோம். ஸோ எங்கே பாதியில் கட் பண்ணுறோமோ அங்கேருந்து இருக்கிற அப்டேட்டு தான் நம்மளுக்கு நாளைக்கு அப்டேட் ஆகும். எங்கே இப்போ 4:15க்கு வந்து அந்த சார்ட்டில் எங்கே இருக்கோ அங்கேருந்து எவ்வளோ மாறுதோ அதுதான் நாளைக்கு நம்மளுக்கு அப்டேட் ஆகும். அங்கேருந்து காலையில் 9:30 வரைக்கும் என்ன நடக்கிறதோ, நம்மளோட டைமுக்கு 9:30 வரைக்கும் மார்னிங் என்ன நடக்கிறதோ அது மாறும். அது அவங்களுக்கு வந்து 12:30 நைட்டுன்னு நினைக்கிறேன்.